ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா நாலடியார். சரிங்களா? இது நியூ சிலபஸ் வைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இலக்கியம் சார்ந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நாலடியார். சரிங்களா? நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அப்புறம் மற்ற புக்ஸில் உள்ள டாபிக்ஸ், அவுட் சோர்ஸ், இந்த மாதிரி 1 by 1 வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நியூ புக்கில் உள்ள டாபிக் மட்டும்தான். சரிங்களா? இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு இன்னும் நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. சரிங்களா? ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரிவிஷன் வீடியோவாகவும், புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவை 2-3 டைம் பார்த்துட்டு ஒன்ஸ் வந்து புக் ரீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? இந்த ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரே வீடியோ வேணும் அப்படின்னா ஆல்ரெடி ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, லாங் வீடியோவாக. நீங்கள் அதை போய்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? இல்லைனா ஒவ்வொரு டாப்பிக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? நீங்கள் வந்து சேனல் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து நாலடியார் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. வாங்க ஃபஸ்ட்டு டாபிக் உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நூல்வெளி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நாலடியாரை எழுதியவர் யார் அப்படின்னா சமண முனிவர்கள். சமண முனிவர் மட்டும் கிடையாது, முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல். சரிங்களா? 8000க்கும் மேற்பட்டவங்களால் எழுதப்பட்ட நூல். ஏன்னா நல்லா படிக்கிறவங்க கூட இதில் மிஸ்டேக் பண்ணுவாங்க, சமண முனிவர்களா அப்படின்னு தெரியாமல். அடுத்து வந்து இது வந்து 14 கீழ்க்கணக்கு நூல்கள் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. 14 கீழ்க்கணக்கு நூல்கள் அப்படின்னா சங்க காலத்துக்கு அப்புறம் வந்த நூல்கள் தான் 14 கீழ்க்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, இந்த மாதிரி வந்து வரிசைக்காக பல நூல்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா? இதில் மொத்தம் 400 வெண்பாக்கள் இடம்பெற்றுள்ளது. அதாவது 400 பாடல்கள் இருக்குது. இதுக்கு வேறு என்னென்ன பேர் இருக்குன்னா நாலடி 400, வேளாண் வேதம், இந்த மாதிரி பேர்கள்லாம் வந்து இருக்குது. குட்டி திருக்குறள்லாம் சொல்லுவாங்க. அது நம்ம அவுட் சோர்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். சரிங்களா? இது திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல். ஏன்னு சொன்னால் அறம்பொருள் இன்பம் அப்படிங்கிற முப்பால் திருக்குறள் மாதிரியே இதில் இருக்குது. இதுக்கு ஒரு ஃபேமஸான தொடர் இருக்குது. 4ம் 2ம் சொல்லுக்குருதி. 4ம்னா நாலடியார், 2ம் அப்படின்னா திருக்குறள், சொல்லுக்குருதின்னு சொல்லுவாங்க. பாடல் வரிகள்: வைப்புழி கோட்படா வாய்த்தெயிர் கேடிலை. வைப்புழி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். சரிங்களா? கோட்படானா ஒருவராலும் கொல்லப்படாது. அதாவது பொருள், கல்வியை வந்து பொருள் மாதிரி வைத்திருந்தா கூட மற்றவங்களால் அதை வந்து கவர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்த்தெயிர் கேடில்லை அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும் அது வந்து குறையாது. மிக்கச் சிறப்பின் அரசன் செறிவல்லார். அதாவது மிக சிறப்பை உடைய அரசரால் கூட அதை கவர முடியாதுன்னு சொல்கிறாங்க. எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன. எச்சம் அப்படின்னா மிச்சம், மீதி என்ன விட்டுட்டு போகிறான் ஒருத்தன் வந்து தன்னோட மக்களுக்கு, தன்னோட குழந்தைங்களுக்கு என்ன விட்டுட்டு போகிறான் அப்படின்னா விச்சை மற்ற அல்ல பிற. விச்சை அப்படின்னா கல்வி, கல்வியை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை படிக்கும் போதே பொருளையும் சேர்த்து படி, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். தேங்க்யூ.